அன்னைக்கு 33 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அப்படி தான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நாங்கள் படம் பார்த்தோம். அன்னைக்கு வந்து அந்த விஜயகாந்த் சாரோட அந்த வசனங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் வீரபத்ரன் நடித்த மன்சூர் அலிகான் இவர் தான், மன்சூர் அலிகான் இவர் தான் வில்லன் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு சினிமா துறைக்கு வந்த பிறகு 33 வருஷம் கழிச்சு ஒரு 4K ரெசல்யூஷனில் இன்னைக்கு கமலா தேட்டரில் நடிகர் சண்முக பாண்டியன், ஆர் கே செல்வமணி சார், மன்சூர் அலிகானோட உட்காந்து பப்ளிக் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. வசனங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லியாகத் அலிகானுடைய வசனம் தீர்க்க தரிசனம் மாதிரி தான். அதாவது 33 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி யோசித்து எழுதின வசனம் இன்னைக்கும் இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்யற பித்தலாட்டம், அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகள் செய்கிற அயோக்கியத்தனம், ஊழல், அதாவது ஒரு குற்றவாளியை விட அந்த குற்றத்தை தூண்டுறதுக்கு காரணமா இருக்கிறவங்க எல்லாம் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் தான் துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதை கான்செப்டா வச்சு வசனங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா பட்டை கிளப்பி இருக்கிறாரு. அன்னைக்கே வந்து இவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர் கே செல்வமணி சார் ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காருங்க. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்பவே கிரேன் யூஸ் பண்ணிருக்காங்க, அப்பவே அந்த கார் சேசிங்கா இருக்கட்டும், சூப்பரா என்னோட ஃபைட்டா இருக்கட்டும், இந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாசமுள்ள பாண்டியர் அந்த பாட்டா இருக்கட்டும், இளையராஜா சாரோட மியூசிக்கா இருக்கட்டும், அனைத்துமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதை வந்து இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் வந்து விஜயகாந்த் சாரோட படம் அந்த படத்தெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க, இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அப்பேற்பட்ட இந்த இளைய தலைமுறைகள் கேப்டன் மேல விசுவாசம். நானும் கேப்டனோட மிகப்பெரிய ரசிகன். அவர் படங்களை நிறைய முறை பார்த்திருக்கேன். ஒரு படத்தை பலமுறை பார்த்திருக்கேன். மெட்ராஸுக்கு வந்த பிறகு நான் விஜயகாந்த் சாரை சந்திச்சு அவர் முன்னாடியே விஜயகாந்த் வாய்ஸ்ல கூட நான் பேசி கூட காட்டியிருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒரு மறக்க முடியாத தருணம். இன்றைய இளைஞர்கள் வந்து விஜயகாந்த் பத்தி தெரியாதவர்கள், கேப்டனை பத்தி தெரியாதவர்கள் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. ஒரு அற்புதமான படம், ஒரு ஆகச்சிறந்த படத்தை மறுபடியும் ஒரு ஒரு நம்ம கண்முழுக்கு விருந்தளிச்சிருக்கிற படம் தான் கேப்டன் பிரபாகரன். தொழில்நுட்ப கலைகள் அத்தனை பேருமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. அதாவது இப்ப பேட்டியில வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண கார்த்தி என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 480 தியேட்டர்ல இன்க்ரீஸ் பண்ணி 480 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்களா. இப்ப வந்து மக்களுடைய ஆதரவை பார்த்துட்டு மறுபடியும் 140 தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண கார்த்தி சொல்லிடுறாருன்னா, இங்க கதை முக்கியம். ஒன்னொன்னு, ரஜினியா விஜயகாந்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு விஜயகாந்துக்கு தாங்க இருக்கு. ரஜினி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராவோ அல்லது ஒரு நடிகராவோ அவர் இருக்கலாமே ஒழிய, நல்ல மனுஷனா ரஜினியா விஜயகாந்த் அப்படின்னு கேட்டா நல்ல மனிதனா விஜயகாந்த் தான் சொல்லலாம். அதனாலதான் இன்னைக்கும் ரீ ரிலீஸ் கூலி ஒரு பெரிய பேனரு ஒரு கலாநிதி மாறன் தயாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவ்வளவு பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இருந்தாலும் இன்னைக்கு கதை தான் ஹீரோ, கண்டென்ட் இல்லாட்டினா படம் அவ்வளவுதான். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த தமிழ் சினிமா என்ன நினைக்கிறாங்கன்னா 500 கோடிக்கு 1000 கோடிக்கு வசூல் வந்துருச்சுன்னா அது நல்ல படம் நினைக்கிறாங்க. அது தவறு. டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க, 7 கோடி ரூபாய் பட்ஜெட்டுங்க, 80 கோடி ரூபாய் கலெக்ஷன், 100 கோடி ரூபாய் கலெக்ஷன். ஆக இங்க கதை தான் ஹீரோ. அப்படி ரீ ரிலீஸ்லயும் இன்னைக்கு கேப்டன் வந்து கொடி பறந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கேப்டனுடைய எண்ணம், கேப்டனுடைய மனசு, கேப்டனுடைய மக்கள் சேவை, கேப்டன் தமிழ் மீது வைத்திருக்கிற காதல். அவர் இந்த படத்துல கூட வசனம் சொல்வாரு, ஏய் தமிழன் என்று சொல்லுடா, தலை நிமிர்ந்து நில்லுடா, மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அடிக்கடி உதைக்கு உத, லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல் அப்படின்னு சொல்லி அவருடைய வசனங்களா இருக்கட்டும். அதுதான் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் படத்தை தூக்கிட்டு போகுது. மற்றபடி கூலி வந்து அது ஒரு ஸ்டார் காஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு படம். அதுல கதை ஒன்றும் பெருசா இல்லை. ஆனா கேப்டன் பிரபாகரன் 1000 கேப்டன் பிரபாகரனுக்கு சமம். எப்படி ஈழ விடுதலைக்கு அங்க ஒரு கேப்டன் பிரபாகரன் தோன்றினாரோ, அதே மாதிரி தமிழ் சமூகத்துல, தமிழ் சினிமாவில் இந்த சினிமாவை பேரன்பு கொண்டு நேசிக்கிற தமிழையும் தமிழ் மக்களையும் சுவாசமாக மூச்சு காற்றாக சுவாசிக்கிற ஒரே நடிகர் அது ஐயா கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். இந்த ரீ ரிலீஸுக்கு முன்னாடி கூலியெல்லாம் சீன்லயே நிக்காதுங்க. அது ஒரு ஸ்டார் காஸ்ட் படம், அவ்வளவுதான், முடிஞ்சு. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க நடிகனா மனுஷனா அப்படின்னு பார்த்தா ரஜினி நடிகர், விஜயகாந்த் நல்ல மனிதன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் கூட்டு வந்துரு. ஒண்ணுதாங்க சொல்லுங்க. பத்திரிகையாளர் எந்த சேனல் நண்பா நீங்க? பாக்ஸ் ஆஃப் தமிழ் டாக்ஸ் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார். அதாவது நேத்து நடந்த விஜய் மாநாட்டுல விஜய் வந்து இதுவரைக்கும் வந்து விஜயகாந்த் பேரை சொல்லாதவர் நேத்து ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்க. அப்படித்தானே? எல்லாமே அரசியல் தாங்க. ஓன மாநாட்டுல தாவேகா கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டுல இதே விஜயகாந்த் சார் பேரை பத்தி சொன்னாரா? சொல்லல.
அப்ப இந்த மாநாட்டுல சொல்றாருன்னா அவர் வந்து சினிமாக்காரன் தானே, ஒரு நடிகை நடிக்க நல்லா தெரியுது, அரசியல் தெரியல. இப்ப நீ விஜயகாந்த் எங்க அண்ணன், இது மதுரை மண்ணுல நான் வந்து எம்ஜிஆர் கூட பழகுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா விஜய் அண்ணா கூட நான் பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன விஜய், ஏன் இந்த வருஷம் மாநாட்டுல மட்டும் நீ விஜயகாந்த் பேரை யூஸ் பண்றீங்க? ஏன் செந்தூர பாண்டியில நடிக்கும் போது அதே விஜயகாந்த் தானே உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆனா அப்பா எஸ்.சி. சந்திரசேகரன் அவர்கள் விஜயகாந்த் செய்த உதவியை இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கலங்க. எல்லா மேடைகளிலும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரு கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அப்படின்னு நன்றியை சொல்றாரு. ஆனா அப்பா நன்றியா இருக்காரு, மகன் விஜய் வந்து நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருக்காரு. நன்றினா என்ன? காலத்தினால் செய்த நன்றி சிறிது நாளத்தினுமான பெரிது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நன்றின்ற வார்த்தைக்கு எஸ்.ஏ.சி. அப்பா என்ன சொல்றாரு? நன்றி அப்படின்ற மறுபொருள் விஜயகாந்த், விஜயகாந்த் ஐயா அப்படின்னா அதனுடைய மறுபொருள் நன்றி அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுத்தமா விஜய்க்கு நன்றியே தெரியலங்க. 49 படம் வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு, இனிமேலும் நடிப்பாரு. 2026 தேர்தலுக்கு பின்னாடி தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது. இது ஒரு நடிகங்க, ஒரு திரை கவர்ச்சி. சிரஞ்சீவி ஆந்திராவில் ஆரம்பிச்சாரு, என்ன ஆனாரு? அவர் போட்ட மாநாட்டுக்கு 10 லட்சம் பேருக்கு மேல வந்தான். இது ஒரு திரை கவர்ச்சி. நேத்து நடந்த மாநாட்டுல வந்த பூரா சுல்லாங்குஞ்சுங்க, ஊர்ல சுல்லா பசங்கன்னு சொல்லுவான். 10 வயசு 12 வயசு 15 வயசு, எவனுக்கு ஓட்டு கிடையாது. இது நாளைக்கு வாக்கா மாறுமா? அதுவும் கிடையாது. ஆனா நன்றி உணர்வோடு இருக்கிற எஸ்.ஏ.சி. அப்பா இந்த அளவும் கேப்டன் விஜயகாந்தை மறக்கவில்லை. ஆனால் எஸ்.ஏ.சி. பெத்த புள்ள விஜய் அவர் நன்றியை மறந்து விட்டார். அப்படி நன்றி உணர்வோடு இருந்திருந்தார்னா அவர் சண்முக பாண்டியனுக்கு, அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச விஜய் நடிச்ச படங்கள்ல அவருக்கு ஒரு தம்பி கேரக்டரோ ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரோ ஏதாவது கொடுத்துடலாம். ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் நடிகை வளர்த்து விட மாட்டான், மேடைக்கு பேசுவான் அப்படி இப்படின்னு. ஸ்டேஜ்ல நேத்து மாநாட்டுல பேசுவாரு, நான் மதுரை மண்ணுன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருவது கேப்டன் விஜயகாந்த் சார். அது இல்ல, நீ மேடையில சொல்லி அந்த தேமுக வாக்க பிரிக்கிறதுக்கும் இந்த விஜயகாந்த் ரசிகர்களை ஓட்ட கன்வெர்ட் பண்றதுக்கும் தான் நேத்து விஜய் அவர்கள் பேசுகிறார். நான் எனக்கு இதுல அரசியல் கால் புரட்சி கிடையாது. நான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில கலை இலக்கியத்தினுடைய மாநில செயலாளர் இருக்கேன். அப்படி நான் பேசல. இப்போ நான் ஒரு ரசிகனா பேசுறேன். நன்றியை நீ செய்யறதா இருந்திருந்தா அன்னை விஜய் அவர்கள் சண்முக பாண்டியனை இத்தனை வருஷமா ஏன் நீ நடிக்க வைக்கல? இதே செந்தூர பாண்டியில உன் படம் நாளைய தீர்ப்பு, சந்திரலேகா, மாண்புமுக மாணவன் எல்லா படமும் பிளாப். அப்ப எஸ்.ஏ.சி. சார் கடல்ல இருக்காரு, கஷ்டத்துல இருக்கிறாரு. இப்ப என் பிள்ளைய உருவாக்கணும்னு நினைக்கும் போது சோபாமா என்ன சொல்றாங்க, விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்றாரு. அப்ப விஜயகாந்த் சாருக்கு போன் பண்ணி இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கே நீங்க ஏன் சார் வரீங்க, நான் வர்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து செந்தூர பாண்டியில விஜயை நடிக்க வச்சு விஜய்க்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்தவர் ஐயா கேப்டன் அவர்கள். அப்பேற்பட்ட நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனிதனுடைய புள்ள சண்முக பாண்டியனை விஜய் அவர்கள் ஏன் ஒரு படத்தில் கூட நடிக்க வைக்கவில்லை? அப்ப 49 படம் நடிச்சிட்டே, அதுல ஏதாவது ஒரு கேரக்டர் சண்முக பாண்டியனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. சண்முக பாண்டியன் என்ன ஹைட்டு, என்ன வெயிட், ஆளு விஜயகாந்த் சார் மாதிரி அழகா இருக்காப்ல. அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து நீ எஸ்டாப்ளிஷ் விட்டுருந்தீங்கன்னா நீ வந்து விஜயகாந்த் சார பேரை நீங்க விஜய் பயன்படுத்தலாம். இப்ப விஜயகாந்த் சாரோட பேரை பயன்படுத்துறதுக்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது. தகுதி யாருக்கு இருக்கு தெரியுமா? டைரக்டர், புரட்சி இயக்குனர் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கு அந்த தகுதி இருக்கு. விஜய்க்கு துளியளவு தகுதி கூட இல்ல. நன்றி, வணக்கம். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம கேப்டன் புரவாரன் படத்தை பத்தி பேச வந்திருக்கோம். நீங்க இப்படி அரசியல் கேள்வி கேட்டீங்கன்னா இது அரசியலா மாறிடும். அதான் முதல் வருஷத்துல ஏன் சொல்லலன்னா, முதல் வருஷத்துல விஜயகாந்தோட ஆதரவு தேவைப்படல. இப்ப இன்னும் 8 மாசத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இப்ப போட்டி கடுமையா இருக்கு. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், அண்ணன் சீமான் ஒரு பக்கம், அப்ப விஜய் ஒரு பக்கம் போது இந்த ஓட்டு உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில்லறையா மாறும். இது வந்து அரசியல் சூழ்ச்சி, இது தந்திரம், கிரிமினல் புத்தி. ஏன்னா மதுரைனாலே விஜயகாந்த் சார் தான். அப்ப இந்த மேடையில போன மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு. நீ விக்கிரவாண்டியில நடந்திருந்தீங்கன்னா நீ விஜயகாந்த் பேரை அங்க பயன்படுத்த முடியல, உனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த இரண்டாவது மாநில மாநாடு வந்து நீ மதுரையில பண்ற, மதுரை மண்ணுல பண்ற. அதனால அப்ப யார பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப கேப்டன் விஜயகாந்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு. இது என்னவா அவர் ஒரு ஐடியா வச்சிருக்காருன்னா, இப்ப விஜயகாந்த் சார் எங்க அண்ணன் சொன்னா இந்த தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட ஓட்டை கொஞ்சம் பிரிப்பதற்கும், விஜயகாந்த் சாரை இன்னும் மானசீகமா ரசிக்கிறான் பாரு, நேசிக்கிறான் பாரு என் தலைவன், அவங்களோட ஓட்டை பிரிக்கிறதுக்குமான ஒரு சுயநல அரசியலை தாங்க விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய கேள்வி கேட்காதீங்க, அரசியலா மாறிடும். விஜய் சூழ்ச்சினா பழிக்கவே பழிக்காதுங்க. ஆளானப்பட்ட சிரஞ்சீவியவே ஓட விட்டாங்க, ஆளானப்பட்ட காமராஜர் ஐயாவே தோக்க வச்ச சமூகம் இந்த சமூகம்.
அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா எம்ஜிஆர் வந்து கொள்கையில கோட்பாட்டுல அவர் பாடல் மூலமா அதை வச்சாரு. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சாரு. அவர் வந்து நல்ல மனம் கொண்டவர், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாரு. உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகள், அந்த பாட்டு. அதே மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இப்படி பாடல்கள் மூலமா இருந்தாரு. கட்சியில வந்து அவர் நல்ல எண்ணத்தின் மூலம் வளர்த்தாரு. விஜய் ஒரு நடிகன், அவ்வளவுதாங்க. அவரால் அரசியலை நிலைப்படுத்த முடியாது. எந்த தொகுதியில நின்னாலும் அவர் தோக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. 234 தொகுதியிலையும் முதல்ல நின்னு பாப்பாங்க. நின்னு காசுக தான் வீணா போகும். இந்த மாநாடு தான் விஜய் அவர்களுக்கு கடைசி மாநாடு. 2026க்கு பிறகு தாவேக்கான்ற ஒரு கட்சியா இருக்காது, எழுதி வச்சுக்க. மறுபடியும் விஜய் அவர்கள் நடிக்க வருவார். ஏன்னா சினிமாவில சொல்லுவாங்க, சினிமாவில பொங்கல் சாப்பிட்டமே சினிமா விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு. கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த பொங்கலை சாப்பிடாம போகவே மாட்டாரு, எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு பெரிய இயக்குனருக்கு அவர் படம் பண்ணுவாரு, நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன இந்த தடவை வந்து தனிச்சு நிக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வேணா அவர் பிரிச்சு காட்டுவார். ஒரு 40 லட்சம் 30 லட்சம் ஒரு 50 லட்சம் ஓட்டவனா பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அணில் குஞ்சானுகள் இருக்கானுங்கல்ல, என் தலைவன் என் தலைவன் என் தலைவன்றான். கொள்கை என்ன, உன்னுடைய கோட்பாடு என்ன? நானும் பல மேடைகள்ல பேசிட்டேன். அன்னை வெற்றிமாறன் டயலாக் தான் இப்ப வருது. அதாவது சினிமா நடிகர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவார்களே தவிர அவருடைய கொள்கை எந்த விதத்துக்கும் உதவாது. அவங்களுக்கு கோட்பாடும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. ரசிகர் மன்றங்களை உருவாக்குவாங்க, ஆனா அவங்களுடைய கோட்பாடு இங்க செல்லாது. அதனால இந்த அணில் குஞ்சுக போய் மாநாட்டில் போய் 1 லட்சம் சேரை உடைச்சிருக்காங்க. 1 லட்சம் சேரை உடைச்சிருக்கானுங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுக்காரன் டெண்டர் வந்து மதுரைக்காரனே மோசமானவன், பாசக்காரன். அவன்கிட்ட சேரை கொடுக்கல, அதனால கேரளாக்காரன் கொடுத்துருக்கான். அதுலயும் 1 லட்சம் சேரை உடைச்சு போட்டானுங்க. பேச்சு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவன் பண்பட்ட பேச்சா இருக்கணும். உன்னுடைய கொள்கை என்ன, உன்னுடைய கோட்பாடு என்ன? நான் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு பாதுகாப்பை அளிப்பேன் அப்படி சொல்றத விட்டுட்டு, நான் 2026 தேர்தலில் செஞ்சுட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு தருவேன், நான் ஒரு சிங்கம். சிங்கமே பேசிக்கலி சோம்பேறி கழுத. சிங்கம் அது ஆம்பளை சிங்கம், சோம்பேறி. வேட்டையாடுறது யாரு தெரியுமா? பொம்பளை சிங்கம் தாங்க வேட்டையாடும். இத த லைன் அப்படின்ற இங்கிலீஷ் புக் எடுத்து லைன் ஆஃப் பயோகிராபி அப்படின்றத விஜய் அண்ணே படிக்கட்டும். இந்த தனிப்பட்ட முறையில ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிடுறதுல பவர்ஃபுல்லானது ஒன்னு புலி, 2வது சிறுத்தை. சிங்கத்தை விட புலியை விட சிறுத்தை 16 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லானது. மேடையில பார்த்தா சிங்கம்ன்றாரு, பெரிய அசிங்கம் ஆயிரும் 2026க்கு பிறகு. அப்படியே வேட்டையாடினாலும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வரும். இவர் பேசினதுல எந்த லாஜிக்குமே இல்ல. ஏதோ ரசிகர்களை வச்சுட்டு அப்படி இப்படி பேசிட்டாரு. விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணது உண்மையிலே எனக்கு, நான் ஒரு விஜயகாந்தோட மிகப்பெரிய ரசிகன், ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். 2026க்கு பிறகு இந்த தாவேக்கான்ற கட்சியே இருக்காதுங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நீ உழைக்காம, களத்துல நிக்காம, மக்களுக்காக போராடாம, நீ பனையூரே இருந்து நின்று அரசியல் பண்ணா, நீ பனையூருக்கு மட்டும்தான் எம்எல்ஏவா இருக்க முடியும், தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ இருக்க முடியாதுங்க. என்ன அரசியல்னா விளையாட்டா போச்சாங்க? நம்ம படத்தை பத்தி பேச வந்திருக்கோம், நீங்க அதை கேட்டதுனால நான் பேச வேண்டிய சூழல் இருக்கேன். அரசியல்ன்றது இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, கலாச்சாரத்திற்காக, கலைக்காக, பண்பாட்டிற்காக, காவல்துறையினுடைய அடாவடி, அரசியல்வாதிகளுடைய ஊழல், நீட்டு பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, எல்லாம் களத்துல வந்து நின்று போராடணும். அப்படி போராடுற தலைவர் தான் அண்ணன் வேல்முருகன். விஜய்க்கு என்ன தெரியும்? சும்மா வந்து ஒரு 2 மாநில மாநாடு நடத்திருக்காரு. இங்க இப்ப பத்திரிகையாளர் சந்தி என்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி, நீங்க இந்த மக்கள் மீடியா நீங்க எல்லாம் போய் கேள்வி கேளுங்க. விஜய்கிட்ட ஓடி தெரிச்சு ஓடிடுவாப்புல, ஓடி ஒளியிற ஆளுத. ஆனா மேடையில இந்த ரசிகர் இருக்கான்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. வேற ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அவர் விஜயகாந்தோட பேரை சொல்றதுக்கு விஜய்க்கு எந்த அருகதையும் இல்லைங்க. ஆனா அவங்க அப்பா எஸ்எஸ்சி அப்பா நன்றியுள்ள மனுஷங்க. இதே கமலா மேடையில நான் கேப்டன் பிரபாகரன் இசை வெளியீட்டாக வந்தேன். நானும் என் குடும்பமும் இன்னைக்கு விஜயும் பெரிய உயரத்துக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் அது விஜயகாந்த் போட்ட பிச்சை அப்படின்னு எஸ்எஸ்சி சொல்றாரு. எஸ்எஸ்சி அப்பா நன்றி உள்ள மனிதன், விஜய் நன்றி கெட்ட மனிதன். நன்றி, வணக்கம்.